தமிழக பட்ஜெட் லட்சணையில் இருந்த ரூபாய் குறியீடு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, விவரங்கள். தமிழக நிதிநிலை அறிக்கை நாளை தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில அதற்கான லட்சணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலேயே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இத்தனை ஆண்டு காலம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது ரூபாய் என்று குறிப்பிடுவதை ஆர் என்ற அந்த ஒரு குறியீட்டின் அடிப்படையிலேயே நிதிநிலை அறிக்கையில குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த முறை மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதங்கள் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் என்பதனை ரூ என்று மாற்றி இந்த லட்சணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த லட்சணையின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலேயே நிதிநிலை அறிக்கை இருக்கும். தமிழ்நாட்டில் தமிழுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அப்படின்ற அடிப்படையிலேயே தமிழக அரசு செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான் இந்த ரூபாய் என்ற ரூ மதிப்பீட்டை குறிப்பிடக்கூடிய வகையில இந்த லோகோவை லட்சணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.